எதுவும் குறை சொல்ல, இதுதான் குறை சொன்னாங்க, அரிசி போடுங்க அப்படின்னாங்க. அதனையும் அரசு ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு குடும்ப அட்டையிலும் அவங்களோட வங்கி கணக்கில் குறைந்தது 5000 ரூபாயாவது நம்ம வங்கியில் இருக்கும். ஒரு குடும்ப அட்டையில் பார்த்தீங்கன்னா அரசு செலுத்துகின்ற பணம் 5000 ரூபா நிச்சயமாக இருக்கும். அப்போது நம்முடைய அரசானது நலத்திட்டங்களை குறையாமல் செய்து கொண்டு வருகின்றது. ஒரே ஒரு குறை, அரிசிக்கு பணம் போடுறீங்க, அது அந்த பணம் போதலன்றது ஒன்று, எங்களுக்கு பணத்துக்கு பதிலாக நீங்கள் அரிசியே கொடுங்க. இது நான் தேர்தல் செல்லும் பொழுது எல்லா கிராமத்தில் உள்ள மக்கள் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் அரிசி கொடுங்க அப்படின்னா. அதனால் இப்போ அரசு முடிவெடுத்து ரேஷன் கடைகளை, நியாய விலை கடைகளை திறந்து விரைவிலேயே இலவச அரிசியை போட இருக்கின்றோம். சீக்கிரமாக இன்னும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு இலவச அரிசி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாத மானிய குறைந்த விலையில் தோரம்பயிறு, எண்ணெய், சமையல் எண்ணெய், இது மாதிரி சில பொருட்களையும் வழங்குவதற்கு அரசு முடிவு எடுத்திருக்கின்றது. அந்த விரைவில் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு எதுவும் குறை சொல்ல, இதுதான் குறை சொன்னாங்க, அரிசி போடுங்க அப்படின்னாங்க. அதனையும் அரசு ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அப்போது இந்த அரசானது சொன்னதை செய்கின்ற அரசாக உங்களுடைய அரசு இருந்து கொண்டு இருக்கின்றது. எதை சொன்னமோ அதை நிறைவேற்றி வருகின்றோம். ஒரு நல்ல கல்வி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு, அதுதான் அரசுடைய எண்ணம். தான் முன்னேறலாம். படிக்கின்ற வாய்ப்பு புதுச்சேரியில் மாதிரி நீங்கள் வேறு எங்கேயும் கிடைக்காது. படிக்கும் போது தான் கல்லூரிக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் பக்கத்தில் நம்மளோட மருத்துவக் கல்லூரி, இந்த ஜிம்மன் மருத்துவக் கல்லூரி, இல்லாத கலைக்கல்லூரி, நீ நிறைய கல்லூரி பார்க்கலாம். அப்போது பிள்ளைகள் படிப்பதற்கு வாய்ப்பு இங்கே இருக்க மாதிரி வேறு எங்கேயும் கிடைக்காது. அதனால் பிள்ளைகள் நன்றாக படித்து தங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை அதை வாழ்த்து விடைபெறுகின்றேன். இதே மாதிரி தொழிற்சாலைகளை கொண்டு வர இருக்கின்றோம். 750 ஏக்கர் சேரப்பட்டு நிலம் இருக்குது. அதை பல புதிய தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. அந்த தொழிற்சாலைகள் மூலமாக நம்முடைய தொழிற்சாலைகளில் இளைஞர்களுக்கு இந்த ஐடி படித்த பிள்ளைங்களாக இருப்பாங்க, அவங்களாம் வேலை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பது நம்முடைய அரசு. இப்படி ஒவ்வொரு துறையிலும் படித்தவர்களுக்கு வேலையை நம்முடைய அரசு மூலமாக உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக நல்ல பொருளாதாரங்களை உயர்ந்து வருகிறது. பல தொழிற்சாலை வருவதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எந்தவித ஐயமும் இல்லை. முதல் மதிப்பெண்ணுக்கு முதல்வர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தங்க நாணயம் மற்றும் சான்றி. அடுத்தது 10ஆம் வகுப்பு முகின் சன் ஆஃப் வேல்முருகன், கீர்த்தனா டாக்டர் ஆஃப் வெங்கடேசன், ரியா அல்ஃபி சன் ஆஃப் தேவி. 10ஆம் வகுப்பு 3 மதிப்பெண் எடுத்தவங்க மேடைக்கு வாங்க. அடுத்தது 100 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் சென்டர், 100 மதிப்பெண் பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மாணவர்கள். அடுத்தது 20 ஜீவநாதன், சந்தோஷ்குமார், டோக்கன் நம்பர் 23, 10ஆம் வகுப்பு சென்டர். டைனிங் ஹாலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அனைவரும் இருந்து அமர்